ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னுடைய மளிகை சாமான் லிஸ்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறீங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு மளிகை சாமானை வாங்க முடியுமா ஒரு மாதத்துக்குன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வாங்க முடியுங்க. நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க, பெரியவங்க, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர், 4 பேர் தான் மொத்தம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு என்னால் 2000 ரூபாய்க்குள்ளே மளிகை பொருட்கள் வாங்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதம் இன்றைக்கி தான் மளிகை சாமானை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பில் பாருங்கள், 1930 ரூபாய்க்கு இந்த எல்லா பொருட்களும் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டேட் கூட காமிக்கிறேன். பார்த்தீங்களா, 9/9/2025 இன்றைக்கி தான் நான் வந்துட்டு இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எப்படி 2000 ரூபாய்க்குள்ளே மளிகை சாமான் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க, ஒரு 2000 ரூபாயில் எப்படி 4 பேர் இருக்க வீட்டில் ஈஸியாக மளிகை சாமான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நான் வந்து கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக லிஸ்ட் எழுதிட்டு போயிடுவேங்க. அப்படி நம்ம லிஸ்ட் எழுதிட்டு போனால் மட்டுமே நமக்கு அந்த மாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். இடையில போய் கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸில் வந்துட்டு வாங்க வேண்டியது அவசியம் இருக்காது. அதனால் நம்ம பணத்தை ஈஸியாக நம்ம சேமிக்கலாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த மாதத்துக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லிஸ்ட் எழுதிட்டு போங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, நான் வாங்குகிற கடையோட பிராண்டை தான் வாங்குவேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் வாங்குகிற கடை பேர் வந்து எஸ்கே ஸ்டோர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல்சேலாக வந்துட்டு எல்லா பொருளும் வாங்கி அவங்க வந்துட்டு பிராண்டில் வந்துட்டு பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நமக்கு ரேட்டும் வந்துட்டு பிராண்டட் ஐட்டம் வாங்குறதை விட இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம இன்னமும் கொஞ்சம் விலை கம்மியாக வாங்க முடியுங்க. ஸோ பிராண்டட் ஐட்டமுக்கும் இதுக்கும் வந்துட்டு எப்போயுமே குவாலிட்டி சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையோட பிராண்டை நீங்கள் வாங்கும்போது இன்னமும் ரேட்டு குறைவாக வாங்க முடியும். நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி தாங்க எல்லா பொருளையும் எடுப்பேன். பாருங்கள், எல்லா பொருளையும் இந்த எஸ்கே ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த பிராண்டோட நேம் எழுதிருக்கு. ஸோ அந்த கடை பேர் போட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு 1 கிலோ எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு 1 கிலோ வந்து பொட்டுக்கடலை தேவைப்படுங்க. ஸோ 142 ருபீஸ் தான் 1 கிலோ பொட்டுக்கடலை. நான் எப்போயுமே ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி உளுந்தும் வந்துட்டு எனக்கு 1 கிலோ வேணுங்க. ஏன்னா நான் வாரத்துக்கு 2 டைம் கிட்ட மாவை நான் வீட்டிலே ஆட்டிடுவேன். ஸோ எனக்கு 1 கிலோ உளுந்து வந்து தேவைப்படுங்க. ஸோ 125 ருபீஸ் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கோங்க. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்குவேன். ஸோ பொட்டுக்கடலாம் 1 கிலோ, உளுந்தெல்லாம் எனக்கு 1 கிலோ ஒரு மாதத்துக்கு தேவைப்படுங்க. ஸோ நான் கம்மியாக வாங்கிட்டேன்னா திருப்பி சென்டரில் போயிட்டு கடையில் போய் வாங்கணும். அதனால் எனக்கு தேவையில்லாமல் பணம் தாங்க செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மொத்தமாக வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி வந்துட்டு நான் வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. எனக்கு அந்தளவுக்கு வந்து கொத்தமல்லி யூசேஜ் இருக்காது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், கம்பு, ராகி, சோளம், இதில் 3மே வந்துட்டு நான் கம்பு வந்து 1/2 கிலோ, சோளம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ராகி வந்துட்டு 1 கிலோ வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரெகுலராக வந்துட்டு எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பால், டீ கொடுக்கறத விட இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி நான் வீட்டிலே ரெடி பண்ண சத்து மாவு கஞ்சி தான் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு கம்பு 1 கிலோ, ராகி, சோளம் இந்த 3மே போட்டு நான் வந்து சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேங்க வீட்லேயே. ஸோ மாதம் இந்த மாதிரி மளிகை பொருள் வாங்கும்போது இதுவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கிரேப்ஸ், உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல, இது வந்து அந்த ரெட் கலர் இல்லைங்க, இது வந்துட்டு பிளாக் கலர் கிரேப்ஸு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பிளாக் கலர் கிரேப்ஸ் வந்துட்டு நாங்கள் மாதம் வாங்கிடுவேங்க. ஸோ இது வந்துட்டு 200 கிராம் 85 ரூபா. ஸோ குழந்தைங்க வீட்டில் வந்துட்டு அதிகமாக நாங்கள் வெளியே வந்துட்டு சாக்லேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக காலையில் ஒரு 2-3 இந்த மாதிரி போட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி கிரேப்ஸ் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு எப்போயுமே நான் ரெகுலராக கொடுப்பேங்க. நெக்ஸ்ட் வந்து ராகி சேமியா, அப்புறம் நார்மல் சேமியாங்க. இப்போ ராகி சேமியாலாம் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுப்பேங்க. இப்போ டெய்லி வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். மோஸ்ட்லி நம்ம வந்து கடையில் வாங்குகிற ஃபுட் எதுவுமே சாக்லேட், பிஸ்கட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க செஞ்சு கொடுப்பேன். இப்போ ராகி சேமியா ஒரு நாள் வந்து கேரட் வந்து போட்டு கொடுத்துருவேன். ஸோ ஒரு டைம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம டெய்லி வீட்டில் வந்துட்டு காய் செய்கிறோம்ல, பொரியல் காய் வணக்குறோம்ல, அந்த காயை கூட போட்டு கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். இதை வந்துட்டு எதுவுமே இல்லைங்க, நான் அவிச்சு சக்கரை போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு 2 பேருக்குமே வந்துட்டு ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு ஒரு பேக்கெட் வந்துட்டு செஞ்சால் ஒரு 2-3 டைம் நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி
நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுக்காக ராகி சேமியா யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் நார்மல் சேமியா வந்துட்டு ஒவ்வொரு டைம் லஞ்சுக்கு கூட அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு புளிங்க. எங்கள் வீட்டில் வந்து புளி முடிஞ்சிடுச்சு. போன வருஷம் வந்துட்டு நான் 160 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ 160 ரூபான்னு சொல்லிட்டு 3 கிலோ புளி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ எனக்கு 1 வருஷம் வந்தது. பட் இப்போ வந்து காலி ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வெளியே கடையில் கேட்கும்போது 200 240 ரூபாய் கிட்ட 1 கிலோ சொன்னாங்க. பட் கடையில் வந்துட்டு எனக்கு 1/2 கிலோ 90 ரூபான்னு இருந்தது. ஸோ 180 ரூபா தான் சொல்லி இப்போ ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஒரு 2-3 கிலோ சேர்த்து வாங்கிட்டு வந்து வச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டு எனக்கு 1 வருஷத்துக்கு வருங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் புளி எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கி வச்சுடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டாணிங்க. இப்போ வந்துட்டு க்ரீன் பீஸ் மாதிரி இது ஒயிட் பட்டாணி. இதுவும் அதே மாதிரி அவங்க பிராண்டு தாங்க. ஸோ இதில் ரேட் போடல, போடலன்னா நான் வந்துட்டு இப்போ தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ வேணும்னு சொன்னனால அவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரேட் எனக்கு என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு பார்த்து லிஸ்ட்டில் பார்த்து சொல்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்துட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு, குருமா வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்துட்டு பச்சை பட்டாணி இப்போ விலை அதிகமாகிடுச்சிங்க. ஸோ இது வந்துட்டு விலை அதை விட ரொம்ப குறைவு தான். இதில் வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் வந்துட்டு பட்டாணி சுண்டல் செஞ்சு விற்பாங்களா, அந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் இது பச்சை வேர்க்கடலை 1/4 கிலோ வந்துட்டு 41 ரூபாங்க. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுத்துருவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு அவிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் தட்டைப்பயிறு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு, இது எல்லாமே எனக்கு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் வாங்கி வச்சுக்குவேங்க. ஸோ எனக்கு ஒரு மாதத்துக்கு இந்த லிஸ்ட் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கடலப்பருப்பு, இந்த நாட்டு சக்கரை எதுக்குன்னா நான் வந்து கஞ்சி ரெடி பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த கம்பு, ராகி, சோளம்லாம் போட்டு ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி நான் கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்குவேங்க. ஸோ அதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு இப்போ 1 ஸ்பூன் வந்து மாவு, கஞ்சி மாவு போட்டு அதுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்குவேங்க. இது 1/4 கிலோ நாட்டு சக்கரை தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை வீட்டிலே இருக்குங்க. ஒரு 1/4 கிலோ கிட்ட வீட்டிலே இருக்குது. அதனால் இந்த மாதம் கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ இந்த பாதாம் முந்திரியெல்லாம் வந்துட்டு நான் 100 கிராம் வாங்கியிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக தாங்க. ஸோ நான் சத்து மாவு கஞ்சியில் வந்து கம்பு, ராகி, சோளம், அப்புறம் வந்துட்டு இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு, கொஞ்சம் அரிசி, பொட்டுக்கடலை, இது எல்லாமே வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு 1 கிலோ மாவு கிட்ட எனக்கு வந்துடுங்க. ஸோ ஒரு டைம் வந்து 1 கிலோ மாவு அரைக்கிற மாதிரி நான் செஞ்சு வச்சுக்குவேன். அது எனக்கு ஒரு மாதத்துக்கே கரெக்டாக வருங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தான் இந்த பாதாம் முந்திரியெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இது ஃபுல்லாகவே நான் போட மாட்டேங்க. 100 கிராம் பாதாம் முந்திரியெல்லாம் போட மாட்டேன். ஸோ ஒரு கையளவுக்கு மட்டும் போட்டுட்டு மீதி ஒரு 10 கிட்ட வச்சுடுவேன். ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்போயோ ஒரு டைம் 1-2 அந்த மாதிரி வாயில் போட்டு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி யூசேஜ்க்காக பாதாம் முந்திரி நான் வாங்கியிருக்கேன். மீதி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தாங்க. சோம்பு, கடுகு, மிளகு, லவங்கம், இதெல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி தாங்க வாங்கிக்குவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வாங்கி வச்சா கண்டிப்பாக பூச்சி புழு ஏதோ ஒன்று விழுந்துடும், நம்மளால் சுத்தம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி லூஸில் 20 கிராம், 25 கிராம், 40 கிராம், 45 இந்த மாதிரி லூஸில் தாங்க வாங்கி வச்சுக்கேன். ஸோ எனக்கு ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி இந்த மாதிரி மளிகை சாமானும் வாங்கி வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், 100 வந்துட்டு 16 ரூபா. நான் முதல்ல வாங்கும்போது 100 12 ரூபா இருந்ததுங்க. இப்போ 16 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதத்துக்கு எனக்கு இந்த 100 வாங்கினா கரெக்டாக ஒரு மாதத்துக்கே தாட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி வாங்கிக்குவேன். இது என்ன வந்து இது பாருங்கள், இது வந்து சோயா மாதம் தாங்க இது நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வீட்டிலே பார்ப்பாங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இதெல்லாம் விடாமல் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்காதுங்க. டேஸ்ட்டே இல்லை. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதம் தாங்க இந்த சோயா சாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாப்பாங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இதை செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 25 ருபீஸ் தாங்க. ஸோ இது நல்லா இருந்தால் மட்டுமே இந்த கண்ணாடி பாட்டிலில் வருது இல்லைங்க. ஸோ பெருசு ஒரு 60 ரூபா 70 ரூபா கிட்ட வருங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு லூஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த சைடு பாருங்கள், ஆயில் வந்து கோல்டு வின்னர் நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ 1/2 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கோல்டு வின்னர் வந்து இந்த பொரிக்கிறதுக்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணிக்குவேன். சமையலுக்குலாம் வந்துட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, இந்த கோபி சில்லி இந்த டைம் தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வாரத்தில் சந்தையில் வந்துட்டு நான் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை பொரிச்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் வந்துட்டு கோபி சில்லி வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சுக்கு மல்லிகை தூளுங்க. ஸோ இது வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு கலந்து கொடுத்துருவேன். டீ அதிகமாக எங்கள் வீட்டில் யாரும் டீயே குடிக்கிறது இல்லைங்க. அதிகமாகலாம் இல்லை, டீயே எங்கள் வீட்டில் யாரும் குடிக்க மாட்டோம். ஸோ எப்போயோ ஒரு டைம் வந்துட்டு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, இல்லை சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டு சுக்குமல்லி தூள் போட்டு ஒரு பாலில் இல்லைன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து தண்ணியில் கலந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நாங்கள் குடிச்சிக்குவோம். அப்புறம் நெய் பாருங்கள், நான் வந்துட்டு 6 kg நெய் வந்துட்டு 200 கிராம் வாங்கியிருக்கேன். நீரா ஷாம்பு. ஸோ இது வந்துட்டு தனியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதில் வந்துட்டு
20 பீஸ் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் இது வந்துட்டு வாங்கிக்குவேன். இப்படி வாங்கும்போது நமக்கு ₹1.50 கிட்ட வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும். அப்புறம் டிடி பெருங்காயம் நான் வந்துட்டு கட்டி பெருங்காயம் தாங்க வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு கற்பூரம். எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த டைம் எண்ணெய் வாங்கலைங்க, தீபம் எண்ணெய் வாங்கலை. ஏன்னா போன மாதம் வாங்கினதே என்கிட்ட இருக்குது. ஸோ ஊருக்குள்ளே இந்த மாதம் போயிட்டு அதிகமாக விளக்கு பொருத்துறது வேலையே இல்லைங்க. அதனால் வந்துட்டு எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது. அதனால் இந்த மாதம் வந்துட்டு எண்ணெய் வாங்கலை. அதே மாதிரி வந்துட்டு ரின் சோப் வாங்கிக்குவேங்க. ஸோ துவைக்கிறதுக்கு நான் வந்து ரின் சோப் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு கையில் துவைக்கிறதுக்கு குழந்தைங்களோட யூனிஃபார்ம் இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு ரின் சோப் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு மிஷினில் வந்துட்டு துணி போடும்போது இது வாங்கிக்குவேங்க. இது பாருங்கள், பூனை பிராண்ட். இப்போ வந்துட்டு எங்கள் ஊர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிஎஸில் வந்துட்டு சோப் தூள், பெனாயில் இந்த மாதிரி ஆர்பிக் எல்லாமே அவங்களோட பிராண்டு வந்துட்டு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாருங்கள் வந்து ஒரு 1.5 கிலோ பேக்கெட்டு. பட் இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா, ₹150 போட்டிருக்கு. பட் ₹150 இல்லைங்க, நான் ₹100 தான் இது. ஸோ இது வந்துட்டு எனக்கு வாங்கினா மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு மேலேயே வருங்க. இது 1.5 கிலோ பேக்கெட் எனக்கு ₹100 தாங்க நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. இது பாருங்கள், எனக்கு வந்துட்டு நல்லா வாசனையாகவும் இருக்குது, துணியில் அழுக்கு போகுங்க. அதனால் நான் வந்துட்டு இப்போது 4 மாதமாக தான் இந்த மாதிரி வாங்கிட்டுருக்கேன். மீதி வந்துட்டு நமக்கு எப்பயும் போல் விளக்கழுவுறதுக்கு விம்மு. இது வந்து குழந்தைங்க 2 பேருக்கு அண்ணன் சோப்புங்க. அவங்க குழந்தைங்கள்லேருந்தே வந்துட்டு நான் ஹிமாலயா தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் 2 பேருக்குமே ஒரு சோப்பு வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதனால் 125 கிராமில் பெரிய சோப்பாகவே வாங்கிட்டேன். இந்த 2 சோப் வந்துட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்குங்க ஹிமாலயா நீமன் டர்மரிக் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2 பேருக்குமே 2 சோப் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல்கேட். ஸோ எங்களுக்கு 2 மாதத்துக்கு வந்துட்டு இது வந்து ₹20 பேக்கெட். நான் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க வாங்கிக்குவேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு பெரிய பேக்கெட்லாம் வாங்க மாட்டேன். அப்படி வாங்கும்போது நமக்கு காஸ்ட்டும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்காக 2 வாங்கிக்குவேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதுதாங்க என்னுடைய இந்த மாதத்துக்கான மளிகை லிஸ்ட். ஸோ நான் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு ஈஸியாக வந்துட்டு 2 பெரியவங்க 2 குட்டீஸ் இருக்கிற வீடாக இருந்தால் ஈஸியாக வந்துட்டு ஒரு ₹2000 ஈஸியாக மளிகை சாமானாக வாங்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது கண்டிப்பாக லிஸ்ட் எழுதிட்டு போங்க. தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து உங்கள் பணத்தை ஈஸியாக சேமியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.